Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல 200 ml பால் யூஸ் பண்ணி எப்படி சாக்லேட் ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் friends. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. friends, நமக்கு தேவைப்படுறது பால். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க பவுடரா. இப்போ நல்லா சுண்டன பாலில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மில்க் பவுடர்லையும் கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் ஆறின பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சிட்டு நம்ம சுண்ட வச்சுருக்க பாலில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ண 1.5 நிமிஷத்தில் உங்கள் பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா திக்காயிடும். நல்லா திக்கான பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3 சொட்டு அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆற வச்சிடணும். அப்போ இன்னும் திக்காகும் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும் ஆற வச்சிங்கன்னா. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீமை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரீசரை நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம சாக்லேட் மேலே மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். சாக்லேட்டை நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். சுடு தண்ணி மேலே வச்சு மெல்ட் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக மெல்ட் ஆகிடும். அடுப்பில் டேரெக்டாக வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ சுடு தண்ணியில் வச்சு தான் நீங்கள் உருக்கணும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி அழகாக எடுக்க வந்துடும். இந்த பாருங்கள், கட்டி கட்டியாக நீங்கள் பால் செய்யும் போது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மாவு இந்த அளவுக்கு ஷைனிங்காக கிடைக்கும். இதுக்கு மேலே உங்களோட சாக்லேட்டை கோட்டிங் கொடுத்துருங்க. நீங்கள் டெய்ரி மில்க் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் சாக்லேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை டார்க் சாக்லேட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பியும் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். 1/2 hour கூட தேவையில்லை, ஒரு 15 minutes நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இறுகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.